புஷ்பா பார்த்துருப்பீங்க. ரியல் புஷ்பா பார்த்துருக்கீங்களா? புஷ்பான்னா ஃப்ளவர்னு நினச்சிங்களா? ஃபயர். அவர் யாருன்னா அவரு தான் வந்துட்டு வீரப்பன் ஐயா. அவரோட இடத்துல தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அவரை வாழ்ந்த காட்டில் தான் இப்போ நம்ம நின்று இந்த வீடியோ. புஷ்பானா இப்படி சொல்லணும்ல, எதுக்கும் அடங்காதவன்டா. வீரப்பன் ஐயாவுக்கு வந்துட்டு இப்படி சொல்லி இப்படி தான் சொல்லணும். அவரோட மீசையை இப்படி தான் வச்சிருப்பாரு. வீரப்பன் வந்து இப்படி, புஷ்பா இப்படி, புஷ்பா இப்படி, வீரப்பன் ஐயா இப்படி இப்படி. அவர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது ரெண்டுமே நமக்கு இல்லை, நம்ம ரெண்டுமே இல்லை. இல்லை, வலிச்சு சேவ் பண்ணிட்டோம். அடுத்த மாதம் பார்ப்போம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம விளாக் எப்போவுமே ஃபன்னு ட்ராவல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது விதமாக அட்வென்ச்சராக கொண்டு போகலாங்கிறக்காக நம்ம இன்றைக்கி ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து இறங்கியிருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஃபாரஸ்ட்டு. இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. பட் இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து அலவுடு. இது வந்து மச்சானோட ஊர். ஸோ கேட்போம் இதை பற்றி என்னென்னு. இது எந்த ஊர் மச்சான், எங்கே இருக்குது? மேட்டூர்லேருந்து குளத்தூர், குளத்தூர்லேருந்து பாலாறுன்னு அடிச்சிங்கன்னா பாலாறு வந்துடும். பாலாறுலேருந்துட்டு நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா எம்எம் ஹில்ஸ், அதாவது மாதேஸ்வரம் மலை. அப்புறம் அதுலேருந்து மைசூர் போய்க்கலாம். நீங்கள் அந்த ரூட்டெலாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து பாலாறு செக் போஸ்ட்டு, தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டோட செக் போஸ்ட்டும் இருக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா ரைட்டு கட் பண்ணி வரும்போது டேரெக்டாக இந்த ரூட் வந்து எங்கே போகுதுன்னா ஒகேனக்கல் போகுது. ஒகேனக்கல் முன்னாடி கோபிநாத்தன் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதோட பழைய பேர் வந்துட்டு செங்காப்பாடி. செங்காப்பாடினாவே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வீரப்பையா வாழ்ந்த ஏரியா ஃபுல்லுமே இந்த காடு தான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற காடு தான். அவர் வாழ்ந்த இடம், அவர் பிறந்த இடம் எல்லாமே இந்த காடு தான். அந்த செங்கப்பாடிங்கிற ஊர் தான் அவர் பிறந்த இடம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் அவர் இறந்ததுலேருந்து அதை வந்து கோபிநாத்தமாக மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாம் மக்கள், தமிழ் மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, கர்நாடகா மக்களும் இருக்காங்க. அது சகஜமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே சால்வாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த ரூட்டில் தான் நம்ம ஒரு அட்வென்ச்சருக்காக வந்திருக்கோம். நைட் டைமில் வரும்போது உங்களுக்கு யானை நடமாட்டம், இல்லை காட்டுப்பன்றி, இல்லை சிறுத்தை, அந்த மாதிரி நடமாட்டம் இருக்குது. ஆனால் பகல் டைமில் சகஜமாக எல்லோரும் அதிகமாக போயிட்டுருப்பாங்க. அதே சாட்டர்டே சண்டே ஆனால் ஒகேனக்கலுக்கு வந்து ட்ரிப் அடிக்கிறவங்க நிறையா பேர் வந்துட்டு போவாங்க. உங்களுக்கு அதாவது லக்கு இருந்தால் யானையோ அந்த மாதிரி எதை வந்துட்டு வர வழியில் பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்துட்டு மேக்ஸிமம் என்னென்னா ஃபேமிலிக்கு சேஃப் கிடையாது. இந்த ரோடு ஃபேமிலியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா காரில் வாங்க, அதுதான் சேஃப். பைக் வந்துட்டு நாட் அலோவ். டேர்னிங் வேணாலும் யானை நினைக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த டைமில் எல்லாம் சம்மர் டைமுங்கிறதுனால எல்லாமே காஞ்சிருக்கு, எங்கேயுமே தண்ணி கிடையாது. அதனால யானை மேக்ஸிமம் இப்படி லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஆறு தான் இருக்குது. அந்த ஆறை கிராஸ் பண்ணுறதுக்கு எனி டைம் ரோட்டில் நிற்கலாம். லக்கு எங்களுக்கு இருந்துச்சுன்னா யானை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த ரூட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எம்எம் ஹில்ஸு, அப்புறமேட்டு கொள்ளைக்கால், அந்த சைடு ஃபுல்லுமே அது வரலுமே இந்த ஃபாரஸ்ட் வந்து ஜாயிண்டில் தான் இருக்குது. இடையில எந்த ஒரு ரோடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மைசூர் ரோடு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும்தான் ரோடு. இதில் எந்த ஒரு ரூட்டும் கிடையாது. அப்படியே இங்கே போனீங்கன்னா காவேரி ஆறு, காவேரி ரிவரில் வந்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு கட் பண்ணி 2 பார்டராக பிரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். அதனால தான் அவர் வந்துட்டு 36 வருஷமாக இந்த காட்டில் வாழ்ந்துருக்காரு. எங்கேயும் பிடிக்க முடியல. இப்போத்த ஜென்ரேஷன் தான் ஈஸியாக பிடிச்சிடலாம், அப்போத்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்க முடியல. நீங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, கேங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு அட்வென்ச்சராக ஒரு ட்ரிப்பு வேணும் அப்படின்னா எங்கெங்கேயோ போயிருப்பீங்க, வசனக்குடியெல்லாம் போயிருப்பீங்க. ஸோ அதோட ஒன் ஆஃப் த பார்ட்டா இல்லை அதோட பயங்கரமாக இருக்கும். அதோட பயங்கரமாக இருக்குன்னா உங்களுக்கு லக்கு பொறுத்த மாதிரி பயங்கரமாக இருக்கும்.
பாலாறு வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கப்பாடி வந்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டு போகலாம். அவர் வாழ்ந்த இடமோ இல்லை அவர் இந்த கிராமத்தில் இருந்தார் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு இடமா இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஒகேனக்கல் போங்க. ஒகேனக்கல் போனீங்கன்னா இந்த சைடில் இருந்து அருவி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும். அட்வென்ச்சர் வேணும் இந்த ட்ரிப்பு, ஜாலி வேணும்னா மட்டும் அந்த ட்ரிப் வந்துடுங்க. அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். வீரப்பன் ஐயாவோட வீடியோ பார்த்தீங்கன்னா இருந்த இடமும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை கரெக்டான டைமிங்கில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் காட்டியிருப்பாங்க இந்த ரோட்டில். ஸோ வீரப்பனோட ஐயோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த ரோடு கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஏன்னா இதில் இப்படி போனால் தான் அவரோட ஊருக்கே போக முடியும். அவர் ஊரை போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். பிறந்த ஊர்லாம் அது இந்த ரோட்டில் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். இது வந்து தமிழ்நாடு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஊர். யார் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்புறம் தாங்க முடியலைங்க. ஃபாரஸ்ட்லேயும் பாருங்களேன், இந்த கைத்தில் தான் போகணுன்னு போகிறான். அங்கே பார்த்தாலும் கரண்ட் கம்பியில் தொங்குறான், இங்கே பார்த்தாலும் கரண்ட் கம்பியில் தொங்குறான். ஏன்னா காடு, ஏன்டா இதுலேயும் கரண்ட் கம்பி தொங்கிட்டு போகிறான் பாருங்க. அவனுக்கு இது வசதியாக இருக்குது போல. பார்த்தா லெஃப்ட் சைட்லேயும் தண்ணியே இல்லை, மயிலுங்க தான் இருக்குது. ஒரு மான் தாங்க போகுது, அது ஒரு மான் தாங்க இருக்குது. சில பல மானுங்களே இங்கே காணோம். நான் மற்ற பக்கம் மான் பார்த்துருக்கேன், எல்லா பக்கம் கூட்டமாக இருக்கும். பட் இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மானுங்களே ஒரு 2 அந்த மாதிரி இல்லை, 1 சிங்கிள். இங்கே பாருங்கள், இங்கே 1 சிங்கிளாக நிற்கிது பாருங்களேன். இந்த மாதிரி சிங்கிளாக சுற்றுது. இந்த மாதிரி சிங்கிளாக மானா நாங்கள் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. கைஸ் இதுதான் காட்டு சேவல், ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். மயில் கூட சுற்றிட்டு இருக்கு பாருங்களேன் மச்சான். மயில், சேவல், முருகர். இங்கே வந்து முருகர் கண்டினியூ வர்றாரு அடுத்தடுத்த வீடியோவுக்கு பாருங்கள். மயிலும் சேவல் ஒட்டுக்காவே இருக்குது. மகளே, இன்னைக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யானை வரும், யானையை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு முடிவில் வந்துட்டோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு பாறைக்கல் தெரியுதா, ஆப்போசிட்டில் தெரியுதா, அந்த இடத்துல யானை வருமாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யானை வருதா இல்லையான்ட்டு. 75 Jahre später. என்ன மச்சான், நேற்றுலாம் போயிட்டு யானைலாம் பார்த்துட்டு வந்தோம். 6 மணிக்கு வருவாங்க, அப்புறம் 6:30னாங்க. அப்புறம் எனக்கு லாஸ்ட்டாக 7 மணிக்கு உட்காந்து பார்த்தோம். அந்த வர இடத்துல வரல, ஆனால் காட்டுக்குள்ளார தான் பார்த்தோம். எங்கே மச்சான் நீ ஏமாற்றி போட்டேன். யானை பார்க்கலாம் சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே போகணும் இங்கே போகணும் சொல்லிட்டு நடந்து கடைசியில் யானை பார்க்க சிவரில் உட்காந்துட்டு இருந்தோம்ல. கடைசியில் உட்காந்து யானை வரலையே, மாடு தான் வந்துச்சு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ராயச்சத்தம்மா இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போட்டா அது நேற்று 6 மணி வரைக்கும். சைடு ஃபாரஸ்டா 2 ஸ்டேட்லையும் அலாரம் விட்ட ஒரு ஆள் இருக்காரு. 2 ஸ்டேட் அலாரம் விட்டோம். யார் அது? கர்நாடகான்னு தமிழ்நாட்டை. புரா இருப்பேன் உடம்பெல்லாம் சிலுக்குது. அவரோட இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். அப்படியா? எங்க பக்கமா நீங்க இருக்கு? இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். அவ்வளோதானா? முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துருக்கலாமே. புடிங்கிருப்ப போட. கிளம்பலாம். டக்குன்னு குடிச்சிட்டு அவ்வளோதான்.